ஸோ இதாங்க லே ஏற்காடுக்கான என்ட்ரன்ஸ் இந்த ரோடு தான். ஸோ இந்த லெஃப்ட் வரும். லெஃப்ட் வந்ததும் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா இந்த லே ஏற்காடு வந்துடும். ஸோ இது வந்து ஸ்விம்மிங் பூலோட அட்டாச்சு ஸ்விம்மிங் பூலோட ரூம்ஸும் இருக்குது, அட்டாச்சு இல்லாமல் நார்மல் பேசிக் ரூம்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் புக் பண்ணிக்கிறது வந்து பேசிக் ரூம் தான். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ ஒரு அரௌண்டு ஒரு 8 to 10 கார்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து நைட் டைமு. ஸோ அது எல்லாமே லைட் போட்டிருப்பாங்க. இங்கே ப்ளே ஏரியா இருக்கும். ஸோ இதான் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு, ஃபுட் எல்லாமே. ஸோ இது வந்து நைட் வியூ. ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ளே ஏரியா காட்டுறேன் பாருங்கள். ப்ளே ஏரியா பெருசு கிடையாது, பட் கிட்ஸுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் இருக்கும், ஸ்லைட்ஸ் இருக்கும், அப்புறம் ரோப்பில் ஏறுறது இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து குழந்தைங்க ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா. மெயினாக ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இப்போ பாப்பா வந்து பிரியாணியோ அது மாரிலாம் எதுவும் நைட்டு சாப்பிட மாட்டா. ஸோ அவங்கள்ட்ட சொன்னப்போ அவங்க உடனே என்ன பண்ணாங்க, நைட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. பட் அதுக்கெல்லாம் காஸ்ட்டு எங்கள்கிட்ட வாங்கலை. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுருந்த அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்கள உண்மையிலே இந்த லே ஏற்காடை வந்து பாராட்டணும், அந்த டீம், ரெஸ்டாரண்ட் டீமை. ஸோ மேனேஜ்மெண்ட் சைட் லைக் ரிசப்ஷன்லேயுமே எல்லாத்துலேயுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டு வரைக்கும். ஸோ இதாங்க என்னோடய ரூமு என்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எண்டில் தான் என்னோடய ரூம் இருக்கும். எண்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வேலி வியூ இருக்கும். ஸோ வந்து ட்ரீஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீலாம் கட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்கும். கீழே ஷூஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த சிட் அவுட்டு இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே இங்கே வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா கிங் சைஸ் பெட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிவி இருக்கும். இங்கே கீழே இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ லேஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஒரு ஸ்வீட்டு வைப்பாங்க. அது வந்து எங்களுக்கு டெய்லி வச்சாங்க. ஸோ இங்கே வந்து விண்டோ நேராக பார்த்திங்கன்னா பால்கனி இருக்கும். ஸோ இந்த விண்டோலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பார்க் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கடைசி ரூமுங்கிறதுனால இங்கே மட்டும்தான் அந்த விண்டோ இருக்கும். ஸோ மற்ற ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ்லேயே பிரிக் ஒர்க் கிடையாது இது. ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே ராவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க போய் இடிச்சிக்காமல் அந்தமாரி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கும். கீழே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், மினி ஃப்ரிட்ஜு. ஒரு லாக்கர் ஒன்று இருக்கும். ஸோ லாக்கரில் நீங்கள் நம்பர் போட்டு நீங்கள் உங்களோட நம்பர் செட் பண்ணி எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஏரியா ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரெஸ்ட் ரூமு நல்லாவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ கீசர், டெடிக்கேட்டட் கீசர் இருக்கும் ஒரு ரூம்ஸுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கீசர் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஹேர் ட்ரை இருக்கும். ஸோ ஹேர் ட்ரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா அது இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லாவே பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ அந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணும்போது மென்ஷன் பண்ணலை அவங்க இருக்குன்னே சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து அவங்க பெருசாக கேர் பண்ணலை. ஸோ இது வெளில வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொன்னல இந்த வேலி வியூ தெரியும். ஸோ இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ பில்டிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலி வியூ இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஒரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பால்கனி வந்து உண்டு. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் ரூம் தான். ஸோ நாங்கள் வந்த டே அன்னைக்கு பர் டேக்கு 6000 சார்ஜ் பண்ணாங்க. பட் இந்த சார்ஜஸ் வந்து சீசன் பொறுத்து மாறும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே ஒரு ரூமுக்கும் பால்கனி இருக்கும். ஸோ இதுதான் பேக் சைடு வியூ உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் போயிருந்தது வந்து கரெக்டாக சம்மர் டைமில் போயிருந்தோம். லைக் அரௌண்டு மே போயிருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. பட் ஏர்லி மார்னிங் நல்லா மிஸ்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பட் நான் வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவுமே தெரில. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொன்ன மாரி இந்த ரைட் சைடில் இருக்கிற மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் ஒய்ஃபைலேருந்து எல்லாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷார்ட் வீடியோ. ஸோ ஒய்ஃபைலேருந்து எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.